அன்பு மிரக்கமுள்ள பரலோக தகப்பனையும் மன மகிழ்ச்சியான வேலைக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமான மறைவில் இருக்கிறோம். சர்வளவு நிழல் தங்குற கிருபை எங்களுக்கு தாரும். எங்கள் பலவீனங்களே கர்த்தருடைய பலன் பூர்ணமாக இருந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் இந்த கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக இக்கட்டுகளை கடந்து வந்தோம், அநேக துன்பங்களை கடந்து வந்தோம், அநேக பிரச்சனைகளை கடந்து வந்தோம். இந்த நாளிலும் கூட நாளை முடிக்கும்படியாகவும் தொடங்கும்படியாகவும் தேவன் தந்த வாய்ப்புக்காகவும் நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சேர்ந்து சொல்லுங்கள், கர்த்தரின் பட்சத்தில் நிற்பா, அப்படி நிற்பதனாலே மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எங்களில் இருக்கிறவர் பெரியவர், அவர் சர்வ வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படார் என்று அறிந்திருக்கிறோம். சிங்கைக்குட்டிக்கு தாட்சியடைந்து பட்டினியாய் கூட கிடக்கும். எனக்கு கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்த ஆண்டவர் நீர் கொடுத்த வாழ்க்கை துணை, பிள்ளைகள், பெற்றோர்கள், குடும்பம், உறவினர்கள், சகோதர சகோதரிகள், வேலை உயர்வு, ஊதியம், இந்த ஆயுசு நாட்கள், ஆசிலே சுவாசம், வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை, இவர்களுக்காகவே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நல்ல நாட்டுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வழியிலும் கூட இந்த கிருபையின் கரம் அதை தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை. அல்லமா, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. பாடுங்க. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே, என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே.
பாவி என்றென்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். கைகளை உயர்த்தி தானியேலை போல ஆராதிக்கலாம், அன்னாளை போல ஆராதிக்கலாம். நேபுகாத் நேச்சா ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் வாழ்க்கையிலே செய்த துன்பங்கள், அவர்கள் மத்தியிலே இந்த 4 வாலிபர்களுமே ஆராதித்தாங்க, ஜெயத்தை பெற்றுக்கொண்டாங்க. மீரியாம் உம்மை ஆராதித்தார், ஜெயம் பெற்றவுடனே ஆராதித்தார். ஆண்டவரே அப்படியே உம்மை ஆராதிக்க கிருபைத்தார். மரியாள் கருவுற்ற பிறகு ஆராதித்தார், அப்படியே ஆராதிக்க கிருபைத்தார். ஆராதனை செய்கிற இந்த வேளையில் எங்கள் கட்டுகள் எல்லாம் அருந்து, எங்கள் சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறந்து, வெண்கல கதவுகள், இரும்பு தாழ்பாள்கள் முறிந்து அந்த காலத்தில் இருக்கிற புதையல்களை கொண்டு வரும்படியா கர்த்தர் வானத்தின் பலகனிலே திறப்பீராக. இந்த நாளிலும் கூட பலவீனத்தோடு சோர்வோடு இருக்கிறவங்க தலையில் கையை வச்சுக்கோங்க. ஆண்டவரே, பிளட் ப்ரெஷரோ, சுகரோ, தோள்பட்டை வலியோ, இருதய வலியோ, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமோ, சரும வியாதிகளோ, கண்களிலே யாருக்கோ பிரச்சனை, ஆண்டவர் வேறே சொல்ல தோண்டினார், ஆனாலும் கண்ணை சொல்லும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டினார். கண்களிலே யாருக்கோ பிரச்சனை, என் தேவன் உங்கள் கண்களின் விழிகளிலே கர்த்தருடைய வல்லமை விளங்குறதுக்காய் ஸ்தோத்திரம். அநேகருக்கு கேன்சர் கட்டிகள் பல இடங்களில் இருக்கிறது, அவை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லாதபடிக்கு மிராக்கல் அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி வறுமை மாறும் அப்படி நம்புங்க, விசுவாசிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வறுமைக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், இந்த வேதனைக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், இந்த பிரச்சனைக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், எங்கள் சத்துருக்களுக்காக நன்றின்னு சொல்லுங்கள், எங்கள் எதிராளிகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், எங்கள் ஒடுக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், இந்த நிலைக்காக நன்றி என்று சொல்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களே செய்யட்டும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை திரும்ப நடத்தி வைக்க போகிறீங்களே ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகிறீங்களே ஸ்தோத்திரம். வேலை வாய்ப்பு உண்டு பண்ண போகிறீங்களே ஸ்தோத்திரம். திறந்த வாசலை வைக்க போகிறீங்களே ஸ்தோத்திரம். என் கடன்களை அடைக்க கர்த்தர் நிர்வாகத்தை கொடுக்க போகிறீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக நாளை நடைபெறவிருக்கிற தேர்தலில் ஆண்டவரே, வாக்காளர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, முழு சதவீதமும் வாக்கு பதவி நடைபெறவும், உமக்கு சித்தமானவர்களை கர்த்தர் உம்முடைய அரியணையில் அமர செய்யவும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். பெரியமானவர்களே, நான் நேற்றே சொன்னேன், பவுலுடைய வாழ்க்கையில் நடந்த சில கசப்பான சம்பவங்கள் வழியாக எப்படி ஆண்டவர் அவருக்கு கிரீடத்தை கொடுத்தார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம் இல்லை. நேற்று ஒருவேளை இதை கேட்காதவங்க தயவு செய்து கேளுங்க, அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன் ஆண்டவர் சில நேரங்களில் எல்லாரும் பார்க்கும்படி வேதனைகளை அனுபவிக்கிறார், எல்லாரும் பார்க்கும்படி பாம்பு கடிக்கும்படி செய்கிறார், எல்லாரும் பார்க்கும்படி அது கடித்தா அது அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கும்படியும் செய்தார். எப்படி அவனை காப்பாற்றினார். அதன் பிறகு அவர்கள் எல்லாம் வேறு சிந்தையாய் அவனை தேவன் என்று புகழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லியும் நம்ம பார்க்கட்டோம். நேற்று கொஞ்சம் சோர்வாக பேசினேன், ஆவியானவர் பேச சொன்னதுனால, அந்த அனுபவத்துக்குள்ளே நான் இருக்கிறதுனால அப்படி பேச நேர்ந்தது. ஒருவேளை சிலருக்கு அது இடையூறாக இருந்தால் நீங்கள் அதை எடுத்து போட்டுருங்க. அது என்னுடைய சோர்வு தான், அது உங்களுடைய சோர்வாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. என் சோர்வு நீங்கவும், என்னுடைய பிரச்சனைகள் கர்த்தர் நீக்கவும் எனக்காகவும் நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். சில நேரங்களில் நாம் ஜெபம் செய்கிற போது நம்மை அறியாமல் நம் உள்ளத்தில் இருக்கிற சில
சில பாடுகள் வெளியே வந்துடும். அது இயற்கையாக மனித இயல்பு தான். எனவே அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். நீங்கள் உங்கள் விசுவாசத்துலேயும், உங்கள் அர்ப்பணிப்புலேயும், உங்கள் நம்பிக்கையிலையும், உங்கள் சுகத்துலேயும், உங்கள் சமாதானத்துலேயும், உங்கள் வல்லமையிலையும், ஆண்டவர் கொடுக்குற அந்த கிருபையிலையும் நீங்கள் இன்னும் வளப்படுங்க, திடப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த ஊழியத்தை நீங்கள் தான் நடத்துகிறீங்க, நாளில் அநேகர் செபிக்கிறீங்க. அதுக்காக நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த ஆசீர்வாதம் எனக்கு போதும். அதே சமயத்தில் அநேகர் உதவி செய்கிறீங்க. அது உங்கள் பிள்ளைகள் தலைமுறையாக உங்களுக்கு உதவி செய்யும், மேலே விழும். அது நீங்கள் 60, 100 பலனை பெற்றுக்கொள்வீங்க. தொடர்ந்து எங்களுடைய குருசேகரத்தில் நடைபெறுகிற இந்த சிறுவர் VBS ஊழியம் 10 கிராமங்கள் இருக்கின்றன. அதில் அநேக புறமதஸ்தர்கள் இருக்கிற கிராமங்கள் உண்டு. அவங்களெல்லாம் அழைத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் உண்டு. எனக்கு சிறுவர் ஊழியம் பற்றி ஒரு பெரிய தாக்கம் ஆரம்பத்திலிருந்தே என் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு காரியம். அது சிறு பிள்ளைக்கு தான் முழு என்ன சொல்வோம், முழு சால்வேஷனாக ஒரு நல்ல வார்த்தை. அது முழு ஆத்துமா. அந்த பிள்ளையை சிறு வயதிலே கற்று தொட்டால் அவன் வாழ்கிற அந்த 80 ஆண்டுகளோ 60 ஆண்டுகளோ 50 ஆண்டுகளோ நமக்கு ஆசீர்வாதமாய் அவன் இந்த உலகத்தில் இருப்பான், நமக்கு சாட்சியாக நிற்பான். அதனால் அந்த சிறு ஊழியத்தை தாங்க விரும்புகிறவங்க கூட நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். பிள்ளைகளுக்கு வேதாகமம் போன்ற காரியங்களை நம்ம வாங்கி கொடுக்கலாம். பிள்ளைகள் வாழ்வுக்கு எது உதவி செய்யும் அதை நாம் இணைந்து செய்யலாம். இன்றைக்கு நான் நேற்றே சொன்ன மாதிரி நான் பவுல் பற்றி நான் எடுக்க போகிறேன். 16ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம், ஆக்ட்ஸ் 16th chapter. அப்பொழுது ஜனங்கள் கூட்டங்கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடிகள் அடித்த பின்பு சிறைச்சாலைகளே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். நல்ல கவனிங்க, எவ்வளோ பெரிய பாடுகள் பாருங்கள். நான் ஊழியக்காரனாக இருந்து இப்படி எதுவும் அனுபவிக்கவே இல்லை. ஏதோ வார்த்தையில் செயலில் நம்மை குறித்து நிறைய பேசுவாங்க, நமக்கு இடர்பாடுகள் உண்டு பண்ணுவாங்க, நம்மளை பாதிக்கும்படி செய்வாங்க, நம்மளை அச்சுறுத்துவாங்க. அநேக காரியங்களை குடும்பத்தில் செய்வாங்க. மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ நிறைய இடையூறுகளை ஏற்படுத்துவாங்க. ஆனாலும் அடிகள், சட்டை கிழிந்து அடிகள் வாங்கி சிறைச்சாலையின் அனுபவங்கள்லாம் இது வரைக்கும் வந்ததே இல்லை. அப்படி நினைக்கும் பொழுது பரவாயில்ல, நம்ம ஊழியம் பெட்டர் தான், அவ்வளோ பெரிய பாடுகளை நம்ம அனுபவிக்கவில்லை என்பது தான் தோணுகிறது. இருந்தாலுமே ஊழியம் என்றாலே பாடு தான், அதை நாம் ஒத்துக்கொள்ள தான் ஆக வேண்டும். அதனால தான் உங்களை நான் அடிக்கடி ஜெபிக்கும்படி நான் உங்களை பணித்து கேட்பேன். ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சோர்வாயிட்டோம்னா நம்முடைய மெசேஜும் சோர்வாக போகும். அது அநேகருக்கு இடர்பாடாக முடியும். எனக்கே புரியும், சில நேரங்களில் நான் பேசுகிறது ரொம்ப நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுமோ என்ற ஒரு பயம், அச்சமும் எனக்கு இருக்கும். ஆனாலும் இடையில கடைசியில் நிச்சயமாக அது ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக தான் இருக்கும். அதில் ஆண்டவரை நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டேன். அதில் எப்பொழுதும் ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுப்பேன். ஆனாலும் இந்த பாடுகள் வரும் பொழுது நம்ம என்ன செய்வோம்னா நிறைய காரியங்களை அலட்டுவோம். அதை பற்றி தான் இப்பொழுது நான் பேச போகிறேன். சரிங்களா? அவர்கள் அநேக அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாக காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து, உட்காவல் அறைன்னா உங்களுக்கு தெரியும். அப்போது
வெளிக்காவல் அறையும் உண்டு, உட்காவல் அறையும் உண்டு. அப்போ நிறைய ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்கும். இது ஒரு செப்பரேட் செல் மாதிரி, சரிங்களா? ஜெயிலையே, உடல் ஜெயிலில் நீங்கள் யாருமே போனதில்லை, நாமும் போனதில்லைன்னு வச்சுக்கோங்களேன். சிறைச்சாலை மினிஸ்ட்ரி நம்ம செய்யணும், பட்டு நமக்கு வாய்ப்பு கிடைக்கல. வெளிநாடுகளில் செய்கிறாங்க. அங்கே நம்ம பார்த்துருக்குறோம், பல தொலைக்காட்சிகளை பார்த்துருக்குறோம், பல காரியங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். கொஞ்சம் நொட்டோரியஸ் கொலை செய்தவங்க, பல விதமான கொடிய கொடூரர்கள், தப்பிக்க முயற்சி பண்ணுறவங்க, தப்பு அதிகமாக பண்ணுறவங்க, சிறைச்சாலையில் இருந்துமே தப்பு பண்ணுறவங்களுக்கு ஒரு கடுங்காவல் தண்டனை இருக்கும். இல்லை, கடுங்காவல் தண்டனைன்னா அது ஒரு செப்பரேட் செல்லாக இருக்கும். அதில் வார்டன்ஸ் இருப்பாங்க. சிறைச்சாலை கைதிகளே சில நேரத்தில் வார்டனாக இருப்பாங்க. அவங்க மேற்பார்வையில் தான் அடி ஓதை தான், டெய்லியும் அடி ஓதை தான் இருக்கும். அவங்க எப்பொழுதும் அந்த அடக்குமுறையிலே தான் இருப்பாங்க. அப்படி தான் அவங்க பயப்படுவாங்க. எனவே அப்படி ஒரு சிறைச்சாலையில் அவளை வைத்தார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்கள் உட்காவலில் அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். அப்போ பார்த்துங்க, கால்களிலே செயினை போட்டு கட்டிட்டாங்க. நல்லா கவனிங்க, சீக்வன்ஸை பாருங்கள். அதனால தான் சில நேரங்களில் நான் அவுட் ஆஃப் டெக்ஸ்ட்லாம் போயிட்டு சிறைச்சாலையெல்லாம் கொஞ்சம் பாருங்கள், சிறைச்சாலை எப்படி இருக்கும், அந்த அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்வதற்கான காரணம் அந்த இன்டென்ஸ் புரியணும். அப்படி இன்டென்ஸ் புரியலைன்னா, அந்த சூழ்நிலை புரியலைன்னா, அந்த படம், அந்த படிவம் தெரியலைன்னா, அந்த இமேஜினேஷனுக்குள்ளே நம்ம போகலன்னா, ஆண்டவருடைய வல்லமை குறித்து நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது. இப்படி நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல கவனிங்க, இதை நீங்கள் எழுதி வைத்துக்கொள்ளுங்க. இது ரொம்ப உதவியாக இருக்கும். இன்றைக்கி பிரசங்கமும் நாளைக்கு பிரசங்கம், இது தொடர்ச்சி இருக்கும். ஏன்னா இது ரொம்ப பெரிய பிரசங்கம், அதனால் இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கும் இருக்கும். முதலாவது ஜெபம் பண்ணி அதன் பிறகு தேவனை துதித்து பாடினார்கள். நான் என்ன செய்ய போகிறேன்னா, சரி, ஆவியானவர் சொல்கிற விதத்தில் நான் சொல்லிடுறேன். ரெண்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஒன்று முதல்ல வர்ஷிப் அண்ட் தென் ப்ரேயர். இப்போது நம்முடைய வர்ஷிப் முறை பேட்டர்ன் என்னென்னா, நம்ம அதுதான் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு வர்ஷிப், அதன் பிறகு சர்வீஸ், அதன் இடையில் மெசேஜ், அதன் முடிவில் ப்ரேயர் அப்படின்னு நம்ம பண்ணுறோம். ஆன்லைன் ப்ரேயரில் கூட அப்படி தான் வர்ஷிப்பில் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் குரூப் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் சொல்லுவோம். அதன் பிறகு ஒரு சின்ன மெசேஜஸ் இருக்கும். மெசேஜஸ் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருக்கும். நம்ம அப்படியே நிறைவு செய்வோம். எதுக்கும் ஒரு ஆரம்ப ஜெபம் இல்லாமல் எந்த ஒரு தொழுகையும் நம்ம ஆரம்பிப்பதில்லை. வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் ப்ரேயர். இப்போ நான் ப்ரேயர் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு இன்ஸ்டண்ட்டாக இந்த நிகழ்ச்சியை ஆய்வு செய்யும் பொழுது அல்லது நான் தியானம் பண்ணுகிற பொழுது மனதில் தோன்றின காரியமே அன்னாள் தான். அன்னாள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ண, ஆலயத்தில் போய் ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. ஆனாலும் அடுத்த அதிகாரம் 2 அதிகாரத்திலேயே அவள் ஆண்டவரை போற்றி பாடினாள். எஸ், அப்படி தான் நினைக்கிறேன். எனக்கு ஐ திங்க் ஸோ. நம்ம எடுத்துக்கலாம் 1 சாமுவேல். ஏன்னா நம்ம அந்த கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. நான் இப்போது ஆவியானவர் சில காரியங்கள் சொல்லுறதுனால இமீடியட்டாக எடுக்கிறேன். அதை நான் பார்க்கல. நம்ம அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முதல் அதிகாரத்தின் முடிவில் இப்படி இருக்கும். மன்னிக்கவும், குழந்தை பிறந்த பிறகு தான் அவங்க பாட்டு பாடுறாங்க. கரெக்ட். அடுத்த அதிகாரம் அவங்க பாட்டு பாடுறாங்க. சரிங்களா? ரைட். இப்போது ப்ரேயர் அண்ட் வர்ஷிப் எவிடெண்ட்டாக நமக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது. எவிடெண்ட்னா முதல்ல ப்ரேயர் ஆண்டவர் கொடுத்துட்டார், அதன் பிறகு வர்ஷிப் அப்படின்னு சொல்லி இருக்கு. மீரியாமை பற்றி நான் ஜெபத்திலே உங்களுக்கு சொன்னேன். மீரியாம் ப்ரேயர் விக்ட்ரி வந்த பிறகு பயங்கரமாக பாட்டு பாடி ஆண்டவரை
மகிமைப்படுத்தினார். அவள் சொன்ன வார்த்தை உன் ஞாபகம் இருக்கா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கின்னரம் வாசித்து பாடல் பாடினார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கிண்ணறம் மாற்றி பாடினார். சரி, இவளை நம்ம எடுத்துக்கலாம், அதனால் எடுத்துக்கலாம். பவுலை கொஞ்ச நேரம் அப்படியே தனியாக வைங்க. அன்னால் ஜெபிப்பதற்கு முன்பு என்ன செய்து கொண்டிருந்தால்? அழுது கொண்டிருந்தாள். ரைட். என்ன நடந்தது? நாச்சியார் ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. ரைட். உலக பிரகாரமாக அவளுக்கு பல பிரச்சனைகள் வந்தது. கரெக்ட். என்ன பிரச்சனை வந்தது? இப்போது ரெண்டாவது மனைவியும் அவளுடைய கணவனுடைய அன்பும் பாதி பாதியாக பிரிக்கப்பட்டது. இது ரொம்ப கஷ்டம், ஒரு பெண்ணுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம், சங்கடம். அது தன்னுடைய கணவனுக்கு இன்னொரு மனைவி, அவளை அன்பு செலுத்த இன்னொரு மனைவி வரும்பொழுது யாராக இருந்தாலுமே அந்த பெரிய கவலைக்குள்ளே நம்முடைய மக்கள் போயிடுவாங்க. பெரிய சங்கடம் அது. அந்த சமயத்தில் ஒரு வார்த்தை அங்கே இருக்கு, அலட்டி கொண்டிருந்தாள். அலட்டி கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? ஆங்கிலத்தில் என்ன? கொஞ்சம் இமீடியட்டாக நீங்கள் பார்த்து சொல்ல முடிஞ்சால் உடனே இமீடியட்டாக மனதில் சொல்லுங்கள். அலட்டி கொண்டிருந்தாள். ஆங்கிலத்தில் இதை குறித்து தியானித்து கொண்டிருந்த பொழுது அதில் ஒரு அழகான ஒரு ஃப்ரேஸ் பார்த்தேன். அது என்ன ஃப்ரேஸ்னால், ஸ்டாப் வைனிங் அண்ட் ஸ்டார்ட் வர்ஷிப்பிங் அப்படின்னு சொல்லுது. வைனிங் அப்படின்ற வார்த்தை அப்படி என்ன பொருள்படும்னா, நீங்கள் வீட்டில் நாய்கள் வளர்ப்பீங்களா? வெளியில் நாய்க்குட்டிகளை பார்த்துருப்பீங்களா? நாய்களை பார்த்துருப்பீங்களா? நாய்க்குட்டிகள் என்ன செய்யணும், ஒரு மாதிரி அது கொஞ்சம் பொழுதோ அல்லது அது நம்மக்கிட்ட ஏதோ கேட்கும் பொழுதோ மேன்னு சொல்லும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அப்படி பேசும், ஒரு மாதிரி கீச்சு குரலில் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். அதுக்கு ஏதோ ஒரு தேவையாக இருக்கிறபடினால அது நிறைய நீங்கள் ஆங்கிலத்தில் நீங்கள் அதை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸ்டாப் வைனிங் அப்படின்னு டிக்ஷனரியில் போட்டு நீங்கள் அதுக்கான அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிய வரும். நான் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப புரிய வரும். நீங்கள் எழுதி வைத்துக்கொள்ளுங்க. ஸ்டாப் வைனிங் அண்ட் ஸ்டார்ட் வர்ஷிப்பிங். இதுதான் நான் தமிழில் ட்ரை பண்ணேன். அது எனக்கு சரியான ஒரு வார்த்தை கிடைக்கல, அதனால தான் இதை எடுத்தேன். அலட்டுவதை நிறுத்தி ஆராதிக்க ஆரம்பிங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நம்ம அந்த ப்ரேயரை நம்ம பண்ணிவிட்டு இதை தான் நம்ம செய்யணுமா? என்ன செய்யணுமா? ப்ரேயர் பண்ணுவதுக்கு முன்னாடி கூட இதை தான் செய்யணும். அலட்டுவதை, புலம்புவதை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் தொடர்ந்து என் மெசேஜை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் முன்னாடி போக வேண்டிய அவசியமே இல்லை. நேற்று மெசேஜை நீங்கள் போய் திரும்ப ஒரு தடவை கேட்டிங்கன்னா என் புலம்பல் தான் அங்கே இருந்திருக்கும். புலம்பலும் வேதனையும், வேதனையின் விளிம்பிலே வருகிற வார்த்தைகளும், நிறைய சொற்றொடர்களும் நான் பயன்படுத்தியிருப்பேன். பாடல் கூட எப்படி எடுத்திருப்பேன்னா, மேபி வர்ஷிப் பண்ண சொல்லியிருந்தா எப்படி எடுத்திருப்பேன்னா, ஏன் இந்த பாடுகள் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, நிம்மதி இல்லை அப்படின்னு ஒரு சாங் இருக்குது, எல்லாம் இருந்தும் கடைசியில் நிம்மதி இல்லை அப்படின்னு ஒரு சாங். நல்ல சாங் இது. இப்போ நேரத்தில் வரல, வர்ஷிப் பண்ணுறதுனால அது வரமாட்டேங்குது, என்னன்னு தெரியல. எல்லாம் இருக்குது ஆனால் நிம்மதி இல்லை. அப்படி ஒரு புலம்பல் இருக்கும். ஆண்டவரிடத்துலேருந்து ஆண்டவர்கிட்டே அப்படி தான் புலம்பல் இருக்கும், மற்றவரிடத்துல அப்படி தான் புலம்பல் இருக்கும். நீங்கள் ஒரு உண்மையை சொல்லணும் பாருங்களேன். நான் என்ன ஆண்டவரிடத்தில் புலம்புறனோ அதுதான் அந்த காலை ஜெபத்தில் உங்களிடத்திலும் புலம்புவேன். இது ஏன்னா இதே புலம்பலை தான் நான் திரும்பவும் உங்கள் வழியாக ஆண்டவருக்கும் தெரியப்படுத்துகிறேன்.
இதில் எனக்கு ஒரு சின்னதாக ஒரு நம்பிக்கை என்னென்னா, நான் புலம்போது போல் எரேமியாவை போல் நிறைய பேர் புலம்பிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸாம்பிளாக நான் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா சில பிரசங்கத்தெல்லாம் ஆண்டவர் சில நேரங்களில் அனுமதிக்கிறார். அந்த மாதிரி வைனிங் அப்படியே ஒரு மாதிரி அழுது கொண்டே இருப்பது, அதுதான் வைனிங்னு அர்த்தம். அது அழும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதனால் ஸ்டாப் வைனிங், ஸ்டார்ட் வர்ஷிப்பிங். இங்கே சூழ்நிலையை பாருங்கள். அடித்தாங்க, செம்ம அடி. அந்த வழியே கூட அது அவங்களுக்கு இன்னும் போயிருக்காது. அவ்வளவு அடி, சட்டையெல்லாம் கிழிச்சு போட்டு இமீடியட்டாக போயிட்டு ஒரு கடுங்காவலில் உள்ள அறையில் வச்சு, அதுவும் காலில் சங்கிலி போட்டு கட்டிட்டா எழுந்திருக்க முடியாது, அவங்க கடன்களை கழிக்க முடியாது, அவங்க உபாதைகளை நீக்க முடியாது, அவங்களால சரியாக தூங்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்களால் எப்படி ஆண்டவரை வர்ஷிப் பண்ண முடியும்? இதுதான் என்னுடைய கேள்வி. எனக்கு அதனால தான் அந்த பாட்டை எடுத்தேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பெரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை மையே ஆராதிப்பேன். தானியில் உள்ளே போட்டாங்க. நம்ம நிறைய பார்த்துட்டே வரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நான் இன்ட் சொல்கிறேன். தானியில் உள்ளே போட்டாங்க. அப்போது ராஜா கேட்கிற கேள்வி என்னென்னா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தெய்வம் உன்னை தப்பு வைக்க வல்லவராக இருந்தாரா? அப்போது நமக்கு விடுதலை வேணும்னா, நான் பாயிண்ட்டுக்கு வரேன். இவ்வளோ நேரம் ரொம்ப அதை புரிய வைக்கிறதுக்காக தான். ஏன்னா சில நாட்களுக்கு முன்பாக இந்த வர்ஷிப் குறித்து நம்முடைய ரொம்ப வணக்கத்திற்குரிய ஊழியர்கள் அது ரொம்ப நெகட்டிவாக பேசிகிட்டு இருந்தாங்க. சில யூடியூப் சேனல்ஸில் நான் அதை பார்த்தேன், சில லைவ் டிவிலையும் நான் பார்த்தேன். அது ஸ்டான்லி அண்ணனுடைய மெசேஜும் நான் கேட்டிருக்கேன். வர்ஷிப் மாத்திரம்தான் இருந்தால் போதாது, அது மாதிரி பேசணும். வர்ஷிப் இருக்கக்கூடாதுன்னு பேசக்கூடாது. சில இடங்களில் நான் கேட்டேன், என் காதார கேட்டேன், வர்ஷிப்பே இருக்கக்கூடாது. இது தவறான ஒரு வாதம். இது தயவு செய்து, ஒருவேளை உங்கள் மனதில் அப்படி ஒரு எண்ணம் இருக்கும்னா, எனக்கே வந்துருச்சு, என்னடா நம்ம கூட அடிக்கடி பாட்டு பாடுறோமே, ஆராதனைக்கு துவக்கத்தில் பாட்டு பாடுறோம், பிரசங்கத்துக்கு முன்னாடி பாட்டு பாடுறோம், முடிவில் பாட்டு பாடுறோம், இது ரொம்ப தவறான ஒரு செய்தியாக ஸ்டான்லி அண்ணன் எழுதும் பொழுது, ஸ்டான்லி அண்ணன் உங்களுக்கு தெரியும்ல, பிளெஸிங் யூத் மிஷன் வெள்ளூரில் இருக்கார்ல, அண்ணன் எழுதும் பொழுது, முதல் பிசாசு தொட்ட இடம், முதல் பிசாசு உருவான இடம், முதல்ல சாத்தான் இந்த உலகத்தில் நமக்கு எதிரானமே உருவான இடமே எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னா ஆராதனை தான். பரலோகத்திலே ஆராதனை செய்து கொண்டிருந்த லூசிஃபர் தான் அவனுக்கு ஆராதனை வேண்டும் என்பதற்காக அவனுக்காக ஆட்களை சேர்க்கும் பொழுது தான் அவன் கீழே தள்ளப்பட்டான். ஆக அவங்க சொல்கிற பாயிண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால் ஆராதனை மாத்திரம்தான். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நல்லா கவனிங்க, இது நம்ம பேசலாம். ஏன்னா இன்றைக்கி ஆராதனை தான் மிக முக்கியம் என்பதை குறித்து நான் சில காரியங்களை சொல்லி ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது. சில கேள்வி நான் கேட்டுடுறேன். ஒரு நாளைக்கு எத்தனை பாட்டு பாடுறோம் உள்ளார்ந்து, அல்லது எத்தனை முறை நம்ம பாடல்களை ஒரு ட்ராவல் பண்ணுறப்போ கிறிஸ்துவ பாடல்களை கேட்டுக்கொண்டே பாடிக்கொண்டே நாம் போகிறோம். இல்லை, வர்ஷிப் பண்ணுறது
பண்ணுறதே இல்லை. இன்ஃபேக்ட் ரொம்ப நம்ம சிஎஸ்ஐயில் நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை அதுதான். ஏன் ஜனங்கள் வெளி சபைக்கு போகிறார்கள் என்று சொன்னால், இந்த ஆராதனையில் ஈர்க்கப்பட்டவர்களாக போகிறாங்க. ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டா, வர்ஷிப் டைம்னு சொல்லிட்டா முன்கூட்டியே ஜனங்க வந்துடுவாங்க. ஏன்னா அது எழுத நின்று கைகளை தட்டி கொஞ்சம் அசைந்து கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லி சந்தோஷமாய் பாடுகிற ஒரு அனுபவம் ஒரு நல்ல ஃபீலிங்கை கொடுக்கிறது. அது தெய்வ பிரசன்னத்தை அது கொண்டு வருகிறது. அது உண்மைதான். சில நம்ம சபைகளில் ஆர்த்தடாக்ஸ், சிஎஸ்ஐ, கேத்தலிக்ஸ் போன்ற சபைகளில் இந்த ஆராதிக்கிறவங்களையே தடுப்பாங்க. ஆராதனை வேண்டாம் என்று சொல்லுவாங்க. பாரம்பரியமான ஒரு முறை வேணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் பாரம்பரியத்திற்கு எதிரானவர்கள் அல்ல. நாம் பாரம்பரியத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. நம்மிடத்தில் என்னுடைய வர்ஷிப் சர்வீஸில் உங்களை பார்த்தீங்கன்னா எல்லா அம்சங்கள் இருக்கும். ப்ரேயர் அதெல்லாம் எல்லாம் இருக்கும். இடையே வர்ஷிப் இருக்கும். பாமாலைகள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும். நிறைய பாமாலைகள் இருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பாமாலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அது வெஸ்டர்ன் மியூசிக். அதே அளவுக்கு கீர்த்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எவ்வளோ கீர்த்தனைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல் புத்தெழுச்சி இப்பொழுது வருகிற பாடல்களுக்கும் முக்கியத்துவம் தர வேண்டும். அந்த புதிய பாடல்கள் வருகிற பொழுது அதனுடைய அர்த்தங்களை நாம் ஆராய்ந்து பார்த்து அந்த பாடல்களை பாட வேண்டும். ஏற்கனவே ஒரு முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். யாவே நான் சொல்லக்கூடாது அந்த வார்த்தை. நாம் யாருமே சொல்லக்கூடாது. நான் மட்டும் ஏன் சொல்லிடுறேன்னா, நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்பது தான் பிரதான கற்பனை. அந்த வார்த்தையை அதனால தான் ஆண்டவர் மோசே இடத்துல பேசும்பொழுது உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்ட பொழுது ஆண்டவர் ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று சொன்னார். அதனால தான் அர்த்தம் அதுதான். ஐ ஆம் தட் ஐ ஆம் அப்படின்னு சொன்னார். விளக்கமாக சொன்னார். அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவதை நிச்சயம் தவிர்க்கணும். அது இறையியல் கல்லூரியில் ரொம்ப எளிமையாக பயன்படுத்துவாங்க. எனக்கு அப்போவே ரொம்ப பெரிய பதட்டம் வரும். என்னடா ஆண்டவருடைய வார்த்தையை வீணில் வழங்காதிருப்பாயாக என்று சொல்லும் பொழுதே அவங்க பயன்படுத்துகிறாங்க. இப்போ வருகிற பாடல்கள் வருகிறது. எனவே அப்படி அந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தாலும் கூட அந்த இடத்துல நீங்கள் தயவுசெய்து மியூட் பண்ணிவிடுங்க. அல்லது வேறு ஒரு வார்த்தையை கடவுள், தேவன் அல்லது தேவன்னே போடக்கூடாது. ஏன்னா தேவர்கள் அது ரொம்ப ப்ளூரலில் இருக்குது. அது நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம பழகிட்டோம். அதனால் அதை பற்றி ஏன்னா நம்ம எண்ணம் என்பது என்னென்னா, நம்ம ஒரே தேவனை தான் அது மைண்டில் நல்லாவே இருக்குது. அந்த வார்த்தையில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு நினைக்கிற ஆள் நான். ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டாம். ஏன்னா அது புரிஞ்சுக்கணும். அதுதான் மேட்டர். ஸோ வர்ஷிப் இவங்க வர்ஷிப் பண்ணாங்க. அப்போது வர்ஷிப் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்முடைய கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும். ஒரு பூமி அதிர்ச்சி இல்லை உண்டாச்சு. இங்கே உண்டாச்சான்னு தெரியல. நம்ம வாசித்தா தான் உங்களுக்கு புரியும். சடுதியிலே அஸ்திபாரணமாக பூமி அதிர்ச்சி உண்டாச்சு. ரெண்டாவது என்னாச்சுன்னா, உடனே கதவுகள் திறவுண்டது. மூணாவது எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று. கவனிங்க, எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிட்டு. ரொம்ப பேசிட்டேன். முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரேன். தயவுசெய்து நல்லா கவனிங்க. நாம் ஜெபித்து வர்ஷிப் பண்ணுகிற பொழுது தயவுசெய்து இனி வருகிற காலங்கள் ஒரு அம்மா சொன்னாங்க என்கிட்ட, ஐயா நீங்கள் எப்பொழுதும் வர்ஷிப் பண்ணுற மாதிரியே நீங்கள் ஏன் இந்த 15, 20, 30 நிமிடங்கள் வர்ஷிப் பண்ணக்கூடாது, வர்ஷிப் பண்ணியே நீங்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாது என்று கேட்டாங்க. எனக்கும் ஆசை தான். ஆனால் அரை மணி நேரத்துக்குள்ளே அது என்னால் முழுமையாக செய்ய முடியுமா எனக்கு தெரியல. ஆனாலும் என்னுடைய ஆசை நிச்சயம் இப்படி பண்ண வேண்டும் என்பது தான். கூடிய விரைவில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயம் அந்த அரை மணி நேரமும் ஒரு பாடல், வர்ஷிப், பாடல், செய்தி, வர்ஷிப் என்று ப்ரேயர் அப்படின்னு நம்ம போகலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரொம்ப 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 ஸ்பிரிட்ஃபுல்லாக இருக்கும். அதில் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும்.
ஆராதனையில் தான் நிறைய விடுதலை நான் பார்த்துருக்குறேன். இங்கே என்ன நடக்கும்னா, உடனே கதவுகள் ஒரு பூமி அதிர்வு உண்டாகும். பிரியமானவர்களை நல்ல கவனிங்க, பூமி அதிர்வு. நாளைக்கு நான் இன்னும் எலாபரேட்டாக பேசுகிறேன். 2வது, கதவுகள் திறக்கப்படும். எத்தனையோ கதவுகள் நம்மை மூடி வைத்திருக்கிறது இல்லை, பயங்கர கதவுகள். நான் நேற்று புலம்புனதெல்லாம் அதுதான், கதவு தான். எத்தனையோ இருதயங்களை கர்த்தர் பூட்டி வைத்தாரா, இல்லை அவங்க பூட்டிக்கிட்டாங்களா எனக்கு தெரியாது. அல்லது அந்த மாதிரி ஒரு அன்பில்லாத ஒரு சந்ததியை நம்மளால் பார்க்க முடிகிறது. அவ்வளோ புலம்பினேன் நேற்று, நான் அப்படி புலம்பினேன். அந்த மாதிரி கதவுகள் திறக்கப்பட்டன. எல்லாருடைய கட்டுகளும் கடந்து போயிட்டு. நல்லா கவனிங்க, இதை சொல்லிவிட்டு நான் ஜெபிக்கிறேன். பவுல் சீலா 2 பேர் ஜெபித்ததுனால அந்த ஹோல் சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டு எல்லாருடைய கட்டுகளும் அறுக்கப்பட்டது. உங்களால், என்னால், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் திறக்கப்படணும். எல்லா கதவுகளும் திறக்கப்படணும், கட்டுகள் அறுக்கப்படணும்னா அது நம்ம கையில் தான் இருக்குது. என்ன சொல்லப்போனால் நம்ம வாயில் இருக்குது. ஸ்டாப் வைனிங், ஸ்டார்ட் வர்ஷிப்பிங். இதுதான் நான் மீண்டும் சொல்கிறேன். அலட்டாதிடுங்க, ஆராதனை பண்ணுங்கள். ஆண்டவரை அலட்டாதிடுங்க, மனுஷன் அலட்டாதிடுங்க, ஆராதனை பண்ணுங்கள், வர்ஷிப் பண்ணுங்கள். நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நானும் செய்ய போகிறேன், எனக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நாளைக்கு வரும் பொழுது நம்ம எப்படி அதில் இன்னும் எவ்வளோ செய்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் நிறையா இருக்குது, அதை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு இந்த 3 விஷயத்தை மாத்திரம் ஒரு பாட்டு பாடி நம்ம முடிக்கலாமா? தேங்க்யூ லார்ட், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சோராது ஜெபித்திட ஜெபாவிவரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டும் பாதம் வந்தேன், எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். என் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். நம்பிக்கை இல்லாது அலைகின்ற மாந்தரனை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்ற நாதா. நம்பிக்கை இல்லாது அழிகின்ற மாந்தரனை நீக்கிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்ற நாதா. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். ஆண்டவரே, எப்பொழுதும் உம்மை ஆராதிக்க உதவி செய்யும். அது தீயானாலும் சரி, அது சிறையானாலும் சரி, அது எரிகிற சூளையானாலும் சரி, அது மரண குழியானாலும் சரி, அது பள்ளமானாலும் சரி, யோசேப்பு விழுந்த அந்த பள்ளமானாலும் சரி, ஒருவேளை சத்துருக்கள் நெருங்குகையில் கோலியாத்தானாலும் சரி, எத்தனையோ சத்துருக்கள் எழும்பினாலும் சரி, நாங்கள் துதிக்க எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எங்களில் இருக்கிறவர் பெரியவர். எங்களில் இருக்கிறவர் அவர் பெரியவர். மாத்திரமல்ல ஆண்டவரே, நன்மைக்கான காரியங்களை மாத்திரம் செய்கிறவர், தீமைக்கானதல்ல, எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் முடிக்கிறார். இந்த நாளிலும் கூட இந்த ஜெபத்திலே உடைய பிள்ளைகள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு இன்று முதல் ஆராதிக்க, 1/2 மணி நேரமாக ஆராதிக்க, உம்மை பாடி போற்ற, வேதத்தில்
வாசித்து செபிக்கிற கிருபை தந்த ஆசீர்வதி. இனி வருகிற நாட்கள் நாங்கள் நிறைய பாடல்கள் பாடி உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் எங்களை கிருபையின் கரத்தில் வைக்கவும். பூமி அதிர்ச்சி, கதவுகள் திறக்கப்படணும். ஒரு பெரிய மிராக்கள். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அந்த பூமி அதிர்ந்தது. அதே சமயத்தில் இன்று பவுலும் சீலாவும் இருந்த அந்த இடத்தை கர்த்தர் அதிர பண்ணினார். அதிர்ச்சி உண்டாச்சு. பேதுரு இருந்த பொழுதும் அப்படி ஒரு நடந்தது. பூமியே நிலைகுலைய பண்ணுகிற கர்த்தர் எங்களுக்கு இவைகளெல்லாம் செய்வது எவ்வளவு நிச்சயம். அதனாலே நாங்கள் தைரியமாக இருந்து எங்கள் கதவுகள் எல்லாம் திறந்து எங்கள் வியாதிகள் எல்லாம் விலகி, என்னுடைய பலவீனங்களால் விலகி, நோய்கள் எல்லாம் விலகி, குழந்தை உண்டாகி, திருமணமாகி, என்னுடைய பிள்ளைகளுக்கு வறுமைகள் நீங்கி, எங்களுக்கு வறுமைகள் நீங்கி, எங்கள் சத்துருக்கள் எங்களை விட்டு அகன்று ஓடுகிற, வேறு சிந்தையாய் ஓடுகிற அந்த காரியத்தை நாங்கள் பார்க்க வேணும். அதற்காக உங்களை வழிபட worship பண்ண உதவி செய்யும். என் கட்டுகளை அறுத்து போடுங்க. இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் சதா காலம் நிலைத்திருப்பதாக.